தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல்களில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கியதை அடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஏராளமானோர் காலை முதலே மனுக்களை பெற்று விண்ணப்பித்து வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், அங்கு தொண்டர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகும் வகையில் இன்று முதல் வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி வரை திமுகவினுடைய விருப்ப மனுக்கள் பெறலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை முதலே திமுக அறிவாலயத்தில் குறிப்பாக திமுக தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வமாக மனுக்களை வாங்கி சென்று வருகிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 236 தொகுதிகளுக்கும் புதுவை உட்பட 10 தொகுதிக்கும் தொடர்ச்சியாக அனைத்து இடங்களிலுமே வேட்புமனு வாங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் பட்டியல் மற்றும் மகளிருக்கு ரூபாய் 10,000 அதேபோல பொது பிரிவினருக்கு ரூபாய் 25,000 என மனுக்களுக்கான விற்பனையான செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே 1000 ரூபாய் கொடுத்து வாங்கும் இந்த விற்பனை மனுக்களை 25,000 மற்றும் 10,000 கொடுத்து தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த மனுக்களை பெறும் அனைத்து பேருக்கும் இடம் கிடைப்பது என்பது சாத்தியமில்லை. அப்போது இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை வருகின்ற நாளை முதல் நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை முதல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய பேச்சுவார்த்தையை துவங்க இருக்கிறார்கள். ஒருவேளை விருப்ப மனுக்கள் பெற்ற தொகுதிகள் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதியில் விருப்ப மனுக்கள் கொடுத்த தொகுதி நிர்வாகிகளுக்கு அந்த பணம் திரும்ப செலுத்தப்படும் என்றும் திமுக தலைமை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் இன்று காலை 9:30 மணி முதல் வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெற்றுக்கொண்டு இங்கேயே விண்ணப்பித்து கொடுக்கலாம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை முதலே குறிப்பாக திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இன்று அதிகாலை முதலே நேரடியாக அறிவாலயத்திற்கு வந்து தங்களுடைய விருப்ப மனுக்களை பெற்று 9:30 மணிக்கு கொடுக்க துவங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கட்சியினுடைய நிர்வாகிகளும் அதற்காக இன்று காலை முதலே அறிவாலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை 173 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்ட திமுக இந்த முறை குறைந்தபட்சம் 170ற்கு மிகாமல் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தங்களுக்கு வாய்ப்பு வேண்டும் என்று இந்த 5 வருடங்களில் உழைத்தவர்களும் அதே போல முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் பல்வேறு இடங்களில் நேரடியாக கள ஆய்வின் மூலமாக ஒவ்வொரு தொகுதியிலும் யார் எப்படி பணியாற்றுகிறார்கள் என்ற ஒரு சிறப்பு சர்வேவையும் எடுத்திருக்கிறார். அந்த சர்வேயின் அடிப்படையில் அவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் யார் சிறப்பாக உழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இடம் கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே மாவட்ட செயலர் கூட்டத்திலும் முதலமைச்சர்கள் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவில் தற்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் ஆர்வமாக மனு வாங்கி செல்கிறார்கள். இன்று மாலை 6 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறும். இதேபோல 10 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்று காலை முதல் திமுகவிற்கு குறிப்பாக அறிவாலயத்திற்கு திமுக தொண்டர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.